அனைவருக்கும் வணக்கம். வெராண்டா ரேஸின் ஒரு செய்தி ஒரு தேதி இந்த நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது பள்ளி பாடப்புத்தகங்களை நாம் படிக்கிறப்ப இந்திய தேசிய இராணுவம் 1942 உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத படிப்போம். அந்த இந்திய தேசிய இராணுவத்தோடு தொடர்புடைய நபர் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை பற்றி படிப்போம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு இன்னொரு போஸும் இந்திய தேசிய இராணுவத்தோடு அறியப்படுவதற்கு அவசியமான ஒரு நபர். யார் அவர்? அவரை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். போஸ் என்றாலே நமக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் தெரியும். இன்னொரு போஸ் இருந்தார். அவரும் இந்தியாவை பற்றிய ஒரு மிகப்பெரிய பெருங்கனவு, அதுதான் அந்த சுதந்திரம் என்கின்ற அந்த பெருங்கனவை இந்தியாவிற்கு வெளியே இருந்து எப்படியாவது சாதித்துவிட காட்டிவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார். அந்த போஸ் தான் ராஜ் பிகாரி போஸ். இந்த ராஜ் பிகாரி போஸை பிடித்து தந்தால் பிரிட்டிஷ் அரசாங்கம் 100 ஏக்கர் நிலம் பரிசாக தருவதாக அறிவித்திருந்தார்கள். ராஜ் பிகாரி போஸை பிடிப்பதற்கு என்று மட்டும் டேவிட் பேட்டர்சன் என்ற ஒரு காவல்துறை அதிகாரியை நியமித்திருந்தார்கள். ஏன் நியமித்திருந்தார்கள்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியின் போது இந்தியாவினுடைய தலைநகராக இருந்தது வங்காளம். அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய தலைநகரம் இன்றைய டெல்லியை நோக்கி மாற்றப்பட்ட வருடம் 1911. 1911 டெல்லி தலைநகராக அறிவிக்கப்பட்டதனுடைய ஓராண்டு கொண்டாட்டத்தினுடைய விளைவாக 1912 மே 23 அன்றைய இந்தியாவினுடைய வைசிராயாக இருந்த ஹார்டிங் பிரபு அவர்களால் ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ஹார்டிங் பிரபு 4000 படைவீரர்கள் சூழ தன்னுடைய மனைவியோடு ஆணை மீது அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக டெல்லியை வலம் வந்து கொண்டிருந்தார். இந்தியாவின் மீது விடுதலையின் மீதும் தாகம் கொண்டிருந்த விடுதலை போராட்ட வீரர்களில் பல வகைகளாக பிரிக்கலாம். அவர்களை தேசத்திற்காக போராடக்கூடிய போராட்டக்காரர்களாக பிரிக்கலாம், பயங்கரவாதிகளாக பிரிக்கலாம். பயங்கரவாதிகள் என்றால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியரின் அதிகாரிகளை தாக்கி, அதாவது வன்முறையில் ஈடுபட்டு ஆயுதம் ஏந்தி அவர்களை கொலை செய்வதன் வழியாக இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பெறுவது என்கின்ற நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். இதைத்தான் நாம் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் படிக்கின்ற போதும் படித்திருப்போம். சூரத் ஸ்பிளிட் என்று 1907 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் 2 பிரிவுகள் பிரிந்திருப்பார்கள். மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவுகள். மாடரேட் என்றால் மிதவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்றால் தீவிரவாதிகள் என்று படித்திருப்போம். இந்த மிதவாதிகள் தங்களுடைய கோரிக்கையை ஆங்கில அரசாங்கத்துக்கு விண்ணப்பத்தின் வழியாக வைக்கக்கூடியவர்கள். தீவிரவாதிகள் என்பவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, உரிமைகளை கோரிக்கையாக வைத்தால் மட்டும் பெற முடியாது, வீதியில் இறங்கி மக்களை திரட்டி போராட வேண்டும் என்று நினைத்தவர்கள் தீவிரவாதிகள். நாம் பள்ளியில் படிக்காத இன்னொரு பிரிவினரும் உண்டு. இந்த தீவிரவாதிகளால் உந்தப்பட்டு உருவான பயங்கரவாதிகள், டெரரிஸ்ட் என்று சொல்லுவார்கள். இந்த பயங்கரவாதிகள் லண்டனில் இந்தியன் ஹவுஸ் என்கின்ற இடத்தில் அதிதீவிரமாக செயல்பட்டார்கள். இவர்களுடைய ஒரே நோக்கம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரிகளை ஆயுதம் ஏந்தி தாக்கி கொலை செய்வதன் வழியாக இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பெறுவது. அப்பேற்பட்ட அந்த பயங்கரவாதிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் தான் ராஜ் பிகாரி போஸ். டெல்லியில் தலைநகரினுடைய வெற்றி விழா கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹார்டிங் பிரபுவும் அவருடைய மனைவியும் யானை மீது வெற்றி விழா கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ராஜ் பிகாரி போஸும் அவருடைய நெருங்கிய நண்பனான பசந்தகுமார் பிஸ்வாஸ் என்கின்ற இருவரும் அந்த வெற்றி விழா கொண்டாட்டம் நடக்கக்கூடிய சாந்தினி சவுக் பகுதியில் ஒரு வீட்டின் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹார்டிங்ஸ் பிரபு ஒய்யாரமாக அந்த யானையின் மீது பலத்த பாதுகாப்போடு வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி ராஜ் பிகாரி போஸ், பசந்தகுமார் பிஸ்வாஸ் இந்த இருவரும் தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு தீப்பெட்டியை தூக்கி வீசுகிறார்கள். ராஜ் பிகாரி போஸ் வீசிய தீப்பெட்டி யானை பாகனின் மீது விழுந்தது. பசந்தகுமார் பிஸ்வாஸ் வீசிய தீப்பெட்டி யானையை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள், பொதுமக்கள் அடங்கிய கூட்டத்தில் விழுந்தது. விழுந்தது தீப்பெட்டி அல்ல, தீப்பெட்டி வடிவில் செய்யப்பட்டிருந்த வெடிகுண்டுகள். மக்கள் வெடிகுண்டு வெடித்தவுடனே சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். யானையின் மீது விழுந்த அந்த தீப்பெட்டி வெடிகுண்டில்
யானை பாகன் உடல் வெடித்து சிதறி செத்து போனான். ஹார்டிங்ஸ் பிரபு பலத்த காயத்தோடு அங்கு கிடந்தார். ஹார்டிங்ஸ் பிரபுவையும் அவருடைய மனைவியும் அங்கு இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் தூக்கி சென்றார்கள். அதற்கு பிறகு ஏறத்தாழ 6 to 8 மாதங்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகுதான் ஹார்டிங்ஸ் பிரபுவால் நடக்க முடிந்தது என்பது வரலாறு. இதையெல்லாம் ஹார்டிங்ஸ் பிரபு தானே எழுதிய தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அப்படி அவர் எழுதிய புத்தகம்தான் என்னுடைய இந்திய வருடங்கள், மை இந்தியன் இயர்ஸ் என்ற அந்த புத்தகம். சரி, இந்த ராஜ்பிகாரி போஸ் அதற்கு பிறகு என்ன ஆனார்? இந்த வெடிகுண்டு வழக்கு தான் பரவலாக அறியப்படுகின்ற டெல்லி கான்ஸ்பிரசி என்று அழைக்கப்படுகின்ற டெல்லி சதி வழக்கு. இந்த டெல்லி சதி வழக்கினுடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி தான் நான் முன்பே கூறிய டேவிட் வாட்டர்சன். இந்த குண்டுவெடிப்பு நடந்ததற்கு பிறகு ராஜ்பிகாரி போஸ் இந்த குண்டுவெடிப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போல டெராட்டூனில் இருக்கக்கூடிய வனத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார். ஆம், ராஜ்பிகாரி போஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரிகளில் வனத்துறையில் பணியாற்றிய ஒரு அரசாங்க ஊழியர். அதற்கப்புறம் இந்த சதி திட்டத்தை நடத்தியது ராஜ்பிகாரி போஸும் அவருடைய தோழன் வசந்தகுமார் பிஸ்வாசும் தான் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. ராஜ்பிகாரி போஸை பிடித்து தந்தால் 100 ஏக்கர் நிலம் என்று அப்போதுதான் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ராஜ்பிகாரி போஸ் தலைமறை வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பேயை போல உருவம் எடுத்து தப்பியிருக்கிறார். தன்னை தேடி வந்த காவலாளிக்கு தானே வாகனம் ஓட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கவி ரவீந்திரநாத் தாகூரினுடைய உதவியாளர் தான் என்று சொல்லி கப்பலில் பயணம் செய்து ஜப்பானை அடைந்திருக்கிறார். அப்படி ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்தார், தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ராஜ்பிகாரி போஸ். ஜப்பானில் ராஜ்பிகாரி போஸுக்கு உதவுவதற்காக ஒரு கேரளாவைச் சேர்ந்த நாயர் மேனன் என்பவர் அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். ராஜ்பிகாரி போஸுக்கு மிக கொடுமையான வறுமை. ஜப்பானில் உணவு உண்பதற்கு கூட வழி இல்லை. அப்போதுதான் சோமையா அவர்கள் நடத்தக்கூடிய உணவகத்தில் சாதாரண ஒரு சப்ளையர் பதவிக்கு சேர்கிறார். அந்த பணியில் சேர்கிறார். ஏன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு பசியும் அங்கே சாப்பாடே கிடைச்சிரும். அப்படி அந்த சோமையா அவர்கள் நடத்திய ஜப்பானில் இருக்கக்கூடிய நகரமுயா என்கின்ற உணவகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த சோமையாவினுடைய மகளையே காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஜப்பானினுடைய பிரஜையாக மாறிவிடுகிறார். இப்போ அவர் ஜப்பானினுடைய குடிமகன். அப்போதுதான் ஜப்பான் உலகப் போரில் ஈடுபட ஆரம்பித்தது. அந்த உலகப் போரில் இந்திய சிறை கைதிகளை ஜப்பான் பிடித்து வைத்திருந்தது. இப்போது அந்த ராஜ்பிகாரி போஸ் ஜப்பான் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார். உலகப் போரில் சிறை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய வீரர்களை என்னிடம் கொடுத்தால் நான் அவர்களை எல்லாம் இந்தியாவிற்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு இராணுவ படையாக நான் தயார் செய்கிறேன் என்று கடிதம் எழுதுகிறார். இந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஜப்பான் அரசாங்கம் ராஜ்பிகாரி போஸுக்கு உதவி செய்வதற்கு முன்வருகிறது. அந்த சிந்தனையில்தான் ராஜ்பிகாரி போஸ் 1942 இந்தியன் லீக் என்ற பெயரில் ஜப்பானில் ஒரு அமைப்பை தொடங்குகிறார். அந்த அமைப்பில் உலகப் போரின் போது சிறைபிடிக்கப்பட்ட இந்திய சிப்பாய்கள் இருக்கிறார்கள். அதாவது இதுதான் பின்னாளில் அறியப்பட்ட இந்திய தேசிய இராணுவம். 1942 இந்திய சுதந்திர லீக். இந்த அமைப்பில் முழுக்க ஜப்பானால் சிறைபிடிக்கப்பட்ட, உலகப் போரின் போது சிறைபிடிக்கப்பட்ட இந்திய சிறை கைதிகள் தான் அங்கு இருக்கிறார்கள். இவர்களை வைத்து இந்தியாவிற்கு வெளியே இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பெற வேண்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்டதான் இந்த இந்திய சுதந்திர லீக். இதுதான் பின்னாளில் அறியப்பட்ட இந்திய தேசிய இராணுவம். 1942 தொடங்கப்பட்ட இந்திய சுதந்திர லீக்கில் சேர்ந்த படைவீரர்களுக்கு எல்லா விதமான பயிற்சியையும் ராஜ்பிகாரி போஸ் வழங்கினார். ராஜ்பிகாரி போஸுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் மோகன் சிங் என்ற இன்னொரு இந்தியர். இவர்களால் தான் முதலில் இந்திய சுதந்திர லீக் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராஜ்பிகாரி போஸ் அவர்களுடைய உடல்நலம் குன்றிவிடவே தான் உருவாக்கிய இந்திய சுதந்திர லீக் என்ற இந்த இயக்கம் இத்தோடு நின்றுவிடக்கூடாது என்று நினைக்கிறார். தன்னை போலவே ஒரு மிகப்பெரிய சாகச வீரன் தான் இந்த படையை வழிநடத்த முடியும், அவர்களால் தான் இந்த இந்திய சுதந்திரத்தினுடைய தாகத்தை, இந்திய மக்களினுடைய தாகத்தை தீர்க்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சிந்தனை அவருக்கு நினைவுக்கு வருகிறது. ராஜ்பிகாரி போஸ் அதற்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தொடர்பு கொள்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க சொல்லி
விண்ணப்பிக்கிறார் ராஜ்பிகாரி போஸ். அதன் அடிப்படையில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1942 சிங்கப்பூரில் நடந்த விழாவில் அந்த இந்திய சுதந்திர லீக் என்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அது இந்திய தேசிய இராணுவம் என்கின்ற பெயரில் கட்டமைக்கப்படுகிறது. அந்த இந்திய தேசிய இராணுவம் என்கின்ற பெயரில் கட்டமைக்கப்பட்ட அந்த பிரிவில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த கேப்டன் லட்சுமி ஜான்சி என்கின்ற மகளிர் பிரிவுக்கு தளபதியாக இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் இருந்து பர்மா வழியாக அந்தமானை பிடித்து அதற்கப்புறம் டெல்லி சலோ என்ற கோஷம் போட்டு உலகப்போரின் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக தான் தலைமையேற்றிருந்த இந்திய தேசிய இராணுவத்தின் வழியாக அந்த இந்தியாவினுடைய பெருங்கனவான அந்த சுதந்திரத்தை அடைவதற்காக முயற்சி செய்தார். இப்படிதான் ஐஎன்ஏ என்பது உருவானது. ஐஎன்ஏவை உருவாக்கியவர் ராஜ்பிகாரி போஸ், ஐஎன்ஏவை வழிநடத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இரண்டு போஸ்களும் இந்தியா மறக்காமல் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டாடத்தக்க மாபெரும் தியாகசீலர்கள். நன்றி.